தயானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். நமது சமூகத்தில் இளம் வயதினர்கள் சந்திக்கும் மன ரீதியான சவால்கள், மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தம் பற்றி வெளிப்படையாக பேசுவது இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவும் அவசியமாக இருக்குது. இந்த பதிவில் இளம் வயதினருக்கு ஏற்படும் உளவியல் சிக்கல்களையும் அதிலிருந்து அவர்கள் எப்படி மீண்டு வரலாம் என்பதை பற்றியும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இளமை பருவம் வாழ்க்கையின் பொற்காலம்னு சொல்லலாம். உடல்லையும் மனதிலையும் பல மாற்றங்கள் ஏற்படும் பருவம் தான் இளமை பருவம். 13 வயதிலிருந்து 19 வயது வரைக்கும் உள்ள காலத்தை பொதுவாக டீனேஜ்மெண்ட் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த பருவத்தில் தான் ஒரு மனிதன் குழந்தையிலிருந்து பெரியவனாக மாறிக்கொண்டிருக்கிறான். அவனது சிந்தனைகள் மாறுது, உணர்ச்சிகள் ஆழமாகுது, சமூகத்தில் தன்னோட இடத்தை தேட ஆரம்பிக்கிறான். அதனால தான் இந்த பருவத்தில் அதிகமான சிக்கல்கள், சோதனைகளும் ஏற்படுது. தன்னம்பிக்கை குறையுது, தவறான பழக்கங்கள், நண்பர்களின் அழுத்தம், குடும்பத்துடனான முரண்பாடு போன்ற காரணங்களாலேயே இளம் வயதினர் குழப்பத்திலேயே வாழ வேண்டிய சூழலும் உண்டாகுது. இதில் முக்கியமான 3 பிரச்சனைகள் தான் இன்று வரைக்கும் அதிகமாக பேசப்படுது. அது என்னன்னு நாங்கள் பார்ப்போம். அதில் முதலாவது ஐடென்டிட்டி கிரைசிஸ், இரண்டாவது பீர் ப்ரெஷர், மூன்றாவது அடிக்ஷன். இதில் முதலாவது விரிவாக பார்த்தோம்னா ஐடென்டிட்டி கிரைசிஸ், தன்னை அறியாத குழப்பம். அதாவது நான் யாரு, என்ன செய்ய வேண்டும், என்னோட வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் அதிகமாக வருவது இளம் வயதினருக்கு சாதாரணமான ஒன்றுதான். இதைத்தான் உளவியலில் ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்று அழைக்கிறாங்க. அதற்கான காரணங்களை பார்த்தா ஹார்மோனல் சேஞ்சஸ், அதாவது உடல் மாற்றங்கள், உடல் வளர்ச்சி, குரல் மாறுதல், பாலுணர்வு தோன்றுதல் போன்றதாகும். சமூக ஊடகங்களின் தாக்கம், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் போன்றவற்றில் மற்றவங்களோட தன்னை ஒப்பிடுறது, குடும்பம் மற்றும் சமூகம் தரும் எதிர்பார்ப்புகள். உதாரணமாக, நீ படித்து மருத்துவனாக வர வேண்டும், அரசு வேலை பார்க்கணும், அப்படியான அழுத்தங்கள், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு பற்றிய கவலை, இது எல்லாமே ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல வருது. இதனால அவங்களுக்கு வரும் விளைவுகளை பார்த்தால் தன்னம்பிக்கை குறையுது, மன அழுத்தம் மற்றும் பதற்றம் கூடுது, தவறான முடிவுகள் எடுக்கும் பழக்கமும் உண்டாகுது. மற்றது, குடும்பத்தில இருந்து விலகி தனிமையில வாழ ஆசைப்படுவது போன்ற விளைவுகளும் அவங்களுக்கு வருகிறது. உதாரணமா சொல்ல போனால், ஒரு மாணவன் அவனுடைய பாடசாலையில அவனுடைய நண்பன் அதிகமான புள்ளிகளை எடுத்து புகழப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து இவனுக்கும் ஒரு தாழ்வான மனப்பான்மை உருவாகுது. அந்த எண்ணமே அவனை மன அழுத்தத்துக்கு தள்ளுது. இதுவே ஐடென்டிட்டி கிரைசிஸின் தொடக்கமாகவும் இருக்குது. இரண்டாவது பார்ப்போம். இரண்டாவது பீர் ப்ரெஷர், அதாவது நண்பர்களின் அழுத்தம். இளம் வயதினர்கள் அதிகமாக நண்பர்களுடனேயே நேரத்தை செலவிடுறாங்க. அந்த நண்பர்களின் கருத்து அவங்களுக்கு மிக பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துது. இதையே பீர் ப்ரெஷர் என்று சொல்றாங்க. இதுலயும் 2 வகையா பார்க்கலாம். அதுல முதலாவது பாசிட்டிவ் பீர் ப்ரெஷர். இது என்னன்னு பார்த்தா, அதாவது நேர்மறையான நண்பர்களுடைய அழுத்தம். இந்த அழுத்தம் எப்படி இருக்கும்னு பார்த்தா, நல்ல நண்பர்களா இருந்தால் படிப்புல ஆர்வம் கூடும், விளையாட்டு, கலாச்சார நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கிறதுக்கு ஊக்குவிப்பாங்க, நல்ல பழக்கங்களை வளர்க்க உதவுவாங்க. அதே நேரம் நெகட்டிவ் பீர் ப்ரெஷர், எதிர்மறையான நண்பர்களின் அழுத்தம், இது எப்படி இருக்கும்னு பார்த்தா, தவறான பழக்கங்கள்ல ஈடுபடுறதுக்கு வற்புறுத்துவாங்க. அவங்க சொல்ற அந்த பழக்கத்துல ஈடுபடாட்டி இழிவான பேச்சுக்களையும் பேசுறாங்க, கல்வியை கவனிக்காம சோம்பேறித்தனத்துல ஈடுபடுறாங்க. இப்படியான பழக்கங்கள் எல்லாம் இருக்கும். இதைத்தான் நெகட்டிவ் பீர் ப்ரெஷர்னு சொல்றாங்க. இதனோட விளைவுகளை பார்த்தா, தவறான பழக்கங்களுக்கு உதாரணமா ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், குற்றங்கள்ல ஈடுபடுறது, குடும்ப உறவுகளிடம் சிதைவை உண்டாக்குறது, இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய எதிர்காலத்தையே அழிக்கிறது மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறாங்க. இதுக்கு கூட ஒரு உதாரணம் பார்த்தா, ஒரு பாடசாலை மாணவன் தன்னோட குழுவில் உள்ள நண்பர்கள் போதைப் பொருளை பயன்படுத்துறாங்க. அதை பார்த்து இவனும் நானும் அதை பயன்படுத்தாட்டி என்ன அவங்க இழிவாக பேசுவாங்க என்று நினைத்து அவனும் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறான். இதைத்தான் நெகட்டிவ் பீர் ப்ரெஷர் என்று சொல்றாங்க. மூன்றாவது பார்ப்போம்,
அடிக்ஷன் அதாவது அடிமைத்தனம். இளம் வயதினர்களுக்கு இடையில அதிகமாக காணப்படுறது இந்த அடிமைத்தனம் தான். இதையும் 2 வகையாக பிரிக்கலாம். முதலாவது பார்த்தால் மொபைல் அடிக்ஷன், அதாவது சோசியல் மீடியாவில் அதிகமான நேரத்தை செலவிடுறது, ஆன்லைன் கேம்ஸ் மீது அடிமைத்தனமாக இருக்கிறது, இரவு நேரம் தூங்காம அதிகமாக தொலைபேசியை பயன்படுத்துறது. இதன் விளைவு என்னன்னு பார்த்தா கண் மூளை பாதிக்குது, தூக்கம் குறையிறதால படிப்புல கவனம் குறையுது, மற்றது தனிமை, டிப்ரெஷன், இது எல்லாமே மொபைல் அடிக்ஷன்னு சொல்றாங்க. அடிக்ஷன்ல 2வது என்னன்னு பார்த்தா ட்ரக் அடிக்ஷன், அதாவது புகை, மது, போதைப் பொருள் போன்றதாகும். ஜஸ்ட் ஃபார் ஃபன் என்று ஆரம்பித்து பிறகு அதற்கே அடிமையாகியும் விட்டுறாங்க. ட்ரக் டீலர்ஸ்கள் அதிகமாக இளம் வயதினர் தான் இலக்காக கொள்றாங்க. இதனோட விளைவை பார்த்தால் உடல் நலம், கல்லீரல், மூளை பாதிக்குது, மனநலம், டிப்ரெஷன், குற்றவாளிகளோட பழகிற அபாயம், குறிப்பா சொல்ல போனா குடும்பத்தோட நல்ல பெயர்களை கூட சீரழிப்பது போன்ற செயல்கள்லாம் ஈடுபடுறாங்க. இப்படியே நாங்க அதிகமா சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் தான் என்னன்னு பார்த்தா அந்த தீர்வுகள்ல முதலாவதா வர்றது தன்னம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கையை வளர்த்தல், பாசிட்டிவ் திங்ஸ், செல்ஃப் அக்செப்டன்ஸ், ஹாபிஸ் இதையெல்லாம் வளர்த்து கொள்றது. 2வது பார்த்தால் நல்ல நண்பர்கள் தேர்வு செய்கிறது, நல்ல நண்பர்களோட பழகிறது போன்றதாகும். தவறான குழுவில் சிக்காம இருப்பது. 3வது என்னன்னு பார்த்தா குடும்ப பாசம், குடும்பத்தோட பாசமா உரையாடுறது, பேரண்ட்ஸோட திறந்த மனதோட பேசுறது, பிரச்சனைகளை தனக்கு ஏற்படுற பிரச்சனைகளை தன்னோட மனதிலே வைத்து கொள்ளாம பகிர்ந்து கொள்றது. அதுலேயும் 4வது என்னன்னு பார்த்தா லிமிட்டட் டெக்னாலஜி யூசஸ், அதாவது வரையறுக்கப்பட்ட தொழில்நுட்ப பாவனை. அந்த சோசியல் மீடியாவிலையும் தொலைபேசியிலையும் குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வரம்பு போடுறது. 5வது என்னன்னு பார்த்தா கவுன்சிலிங் அண்ட் கைட்னஸ், ஆலோசனை மற்றும் வழிகாட்டல். ஸ்கூல் கவுன்சிலர் மற்றும் சைக்காலஜிஸ்டம் உதவி பெறுவது, மற்றது ரிஹேபிலேஷன் சென்டர்ஸ் போன்ற இடங்களுக்கு சென்று எடிக்ஷன்ல இருந்து எப்படி நாங்கள் மீண்டு வரலாம் போன்ற விடயங்கள்ல ஈடுபடுறது போன்றதாகும். இளமை என்பது வாழ்க்கையின் அடித்தளம். இந்த பருவத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தான் வாழ்க்கை முழுவதையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஐடென்டிட்டி கிரைசிஸ், பீர் பிரஷர், அடிக்ஷன் போன்ற பிரச்சனைகள் இயல்பான வழி என்றாலும் சரியான வழிகாட்டுதல் இருந்தால் அவற்றை கடந்து செல்லலாம். தன்னம்பிக்கை, நல்ல நண்பர்கள், குடும்ப பாசம், இந்த 3ம் இருந்தால் இளம் வயதினர்கள் எதையும் கடந்து வெற்றி பெற முடியும். இளமை அழிந்துவிட போகக்கூடாது, அது ஒளிர வேண்டும். தன்னம்பிக்கை கொண்ட இளம் வயதினருடைய எதிர்காலம் சுடர்விட்டு எரியும் தீபம் போன்றதாகும். அதாவது பிரகாசமான, தெளிவான, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்கவும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் மன வலிமையும் கொடுக்கிறது இந்த தன்னம்பிக்கை. நல்ல நண்பர்கள், நல்ல நண்பர்கள் உறவினர்களை போன்றவங்க. நமக்கு சந்தோஷம் வரும்போது அதை நம்முடன் சேர்ந்து கொண்டாடுவாங்க. அதே சமயம் சோகம் வரும்போது நம்ம தாங்கி பிடித்து ஆறுதல் தருவாங்க. அவங்க ஒரு கண்ணாடியை போல செயல்படுவாங்க. நம்முடைய பலங்களையும் பலவீனங்களையும் நேர்மையாக சுட்டிக்காட்டி நமக்கான சிறப்பா வாழ்றதுக்கு உதவுவாங்க. தவறான பாதையில நாங்க போகும்போது அதை கண்டிச்சு சரியான பாதையில போறதுக்கு உதவுவாங்க. இவங்க தான் நல்ல நண்பர்கள். மற்றது குடும்ப பாசம். இது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கு கிடைக்கிற பொக்கிஷம் தான் இந்த குடும்ப பாசம், அன்பு. நாங்க தவறு செஞ்சாலும் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைஞ்சாலும் எங்களை முழுமையாக ஏற்று அன்பு கொடுக்கிற உணர்வு தான் இந்த குடும்ப பாசம். வழிகாட்டலிலும் ஆதரவு தருவதிலும் ஒரு குடும்பம் என்பது ஒரு கோட்டை போன்றதாக இருக்குது. நாங்கள் சவால்களை எதிர்கொள்ளும் போது எங்களை சுற்றி நின்று சரியான வழிகாட்டியாக இருந்து ஊக்கப்படுத்தி பாதுகாப்பு, ஆறுதல் தருகிறது இந்த குடும்ப பாசம். தன்னம்பிக்கை, நல்ல நண்பர்கள், குடும்ப பாசம், இந்த 3ம் சரியாக இருந்தால் இளம் வயதினர் சரியான பாதையில் வழிகாட்டி அவங்களோட எதிர்காலம் சிறப்பு அமைகிறதுக்கு வழிவகுக்கும். மனநல பிரச்சனைகள் ஒரு தற்காலிகமான நிலைதான். சரியான வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவுடன் அதிலிருந்து எளிதாக வெளிவரலாம். இன்றைய பதிவில் கூறப்பட்ட ஆலோசனைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என நம்புகிறேன்.
உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருக்கு இந்த நல்ல தகவலை பயனுள்ளதாக இருக்கும் என்றால் அவர்களுடன் இதை பகிர்ந்து இது போன்ற மேலும் பல பதிவுகளை பார்க்க எங்களது சேனலை லைக் செய்து உங்களது கருத்துக்களை தெரிவித்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.